ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுடுங்க. முட்டையெல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இனி நம்ம இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணி விடுறேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா முட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா இதில் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். முட்டை எல்லாமே இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். முட்டையை சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த சின்ன பீஸ் எல்லாத்தையுமே லைட்டாக பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு இதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய கோட்டிங்கை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளோர், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விடுறேன். நல்லா திக்காக கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா திக்காக கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எல்லா பீஸுமே இந்த மாவில் கோட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்பூன் வச்சு இல்லைனா கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். முட்டை எல்லாமே மாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா முட்டை பீஸையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம எக் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்க்குறேன். இந்த 2 எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். 30 செகண்ட்ஸ் இது வதக்கி விட்டாலே போதும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா 1 வெங்காயம் போதும். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் நான் 1/2 கப் பொடி பொடியாக நறுக்கிய கேப்சிகம் சேர்க்குறேன். எந்த கலர் கேப்சிகம் இருந்தனாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லாம் லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், கூடவே 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி எடுத்து இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த எக் மஞ்சூரியனோட திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கலக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். எல்லாமே இந்த மசாலாவில் கொட்டாகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இந்த எக் மஞ்சூரியனை ட்ரையாகவும் ரெடி பண்ணலாம், இல்லைனா செமி கிரேவியாகவும் ரெடி பண்ணலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக முட்டை வச்சு நம்ம சூப்பரான ஸ்டார்டர்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த எக் மஞ்சூரியன் நம்ம தோசை, ஆப்பம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.